இந்தாங்கம்மா, மருந்து சாப்பிடுங்க. சரளா, நீ எதுக்கு கதவையே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க? பிரீதா தான் வேலை முடிஞ்சிடுச்சு, நான் வந்துட்டு இருக்கேன்னு உனக்கு மெசேஜ் பண்ணால, அப்புறம் எதுக்கு நீ கதவையே பாத்துட்டு இருக்க? அம்மா, நான் பிரீத்தாவை நினைச்சு கவலைப்படல. ஸ்ருதிய பத்தி தான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். காலையில போனவ இவ்வளவு நேரமாச்சு இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. அவளும் போன் பண்ணல, நான் போன் பண்ணாலும் கட் பண்ணி விடுறா. வரட்டும், இன்னைக்கு என் கையில செம்மையா வாங்க போறா. ஸ்ருதி சமீராவோட இருந்தான்னு நான் எப்படி சொல்றது? ஒருவேளை அதனாலதான் அவ போன் எடுத்திருக்க மாட்டா. ஜானகி, ஸ்ருதி எங்கன்னு உனக்கு தெரியும்ல? என்னம்மா என்ன கேக்குறீங்க? எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அவ எங்க போயிருக்கான்னு? புதுசா என்ன வந்து கேட்டுக்கிட்டு. நீ இல்லன்னு சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படலையே. உங்களுக்கு தான் என் மேலேயே நம்பிக்கை இல்லையே, நான் சொல்றது எப்படி நம்புவீங்க? ஏதோ பிரீத்தா வந்துட்டா. பிரீத்தா, என்னம்மா ஆச்சு? எல்லாம் உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்கிட்டாங்களா? உங்ககிட்ட பொறுமையா தானே பேசுனாங்க? யாரும் உன்னை அவமானப்படுத்தல? போதும் போதும், ரிலாக்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நல்லாவே பழகுனாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப அன்பாவே பேசினாங்க. நீ நிஜமா தான் சொல்றியா? நிஜமாமா? சரளா, அவ தான் சொல்றாள்ல, கொஞ்சமாச்சு நம்ப. அங்க யாரும் எதுவும் செய்யலையா? சரிம்மா, எனக்கு தெரியும். அங்க எல்லாரும் இவகிட்ட நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இவளுக்கு தொல்லை கொடுக்கல, இவளை யாரும் அவமானப்படுத்தல. அது எனக்கு நல்லாவே தெரியும். இவ முகத்தை பார்க்கும் போதே அது எனக்கு புரியுது. இங்கேருந்து எப்படி சிரிச்சுக்கிட்டு போனாலும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டா. எனக்கு நல்லா தெரியுது. யாரும் எதுவுமே சொல்லலமா. பிரீதா, அதெல்லாம் இருக்கட்டும். வாணியோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பாட்டியோட காலில பயங்கரமா ஸ்வெல்லிங் இருந்துச்சு. படியில இருந்து விழுந்திருக்காங்க. பாவமா, ரொம்ப வலியில துடிச்சாங்க வேற. அவங்க ரொம்ப அழுதாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அப்புறம் தான் அவங்க பெட்டர் ஆனாங்களே. நிம்மதியா தூங்குனாங்க. ஆனா எனக்கு என்னமோ நாளைக்கு ஒரு முறை போய் பார்க்கணும்னு தோணுது. என்ன நீ? ஒருவேளை ஸ்வெல்லிங் போலனாலோ இல்ல வலி திரும்ப வந்தாலோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 தெரப்பி செஷன்ஸ் எடுத்தே ஆகணும், முழுசா குணமாக. என்னம்மா பிரீதா, உன் கையில என்ன இருக்கு? இதுவா, மார்க்கெட்ல 2-3 வாங்கினேன். அதை இதுல போட்டு கொண்டு வந்துட்டேன். சரி, நான் ரூமுக்கு போறேன். எப்படியோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் என்னோட பொண்ணை அவமானப்படுத்தல. அவளுக்கு யாரும் கஷ்டத்தை கொடுக்கல. அக்காவோட கையில ஒரு கேரி பேக் இருந்தது. அதுல ஏதோ ஒன்னு இருந்தது. ஆனா அக்கா அதை சொல்லல. அப்படி இந்த பேக்ல என்ன இருந்திருக்கும்? அப்படின்னா கரண் சார் அக்காக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்திருக்காரு.
இன்னைக்கு கரண் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க பிரீதா மேடம் தான் காரணம். மஹரன், நீ இவ்வளவு கோவமா இருக்க? எது நடக்க கூடாதோ அது நடக்குது. ஷலன், அந்த கரண் பிரீதா பேசுறத நான் கேட்டேன். அவன் முகத்துல கோவமே இல்ல. அவன் ரொம்ப நார்மலா நிம்மதியா பேசிட்டு இருந்தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கோவம் தீந்து போயிருந்ததுன்னா அந்த வெறுப்பும் தீந்து போயிருக்கும். அந்த வெறுப்பும் தீந்து போயிருந்ததுன்னா அவங்களோட பழைய காதல் மீண்டும் வந்துரும்ல. ஷலன், அதுக்கப்புறம் என்னால பிரீதாவையும் கரணையும் ஒன்னா பார்க்கவே முடியாது. எனக்கும் கரணுக்கும் நடுவில் அந்த பிரீதா வர விடவே முடியாது. என்னால இந்த வெறுப்பு தீந்து போறதுக்குள்ள அந்த பிரீதாவை நம்ம முடிச்சே ஆகணும். உன்னோட இந்த பிளான் இருக்கு, அது ரொம்ப நல்ல பிளான் தான். நீ என்ன சொல்றியோ நான் அதை அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்றேன். அந்த பிரீதாவை கரண் லைஃபை விட்டு விலக்கணும். அந்த பிரீதாவை கரணோட வாழ்க்கையை விட்டு மட்டும் இல்ல, மொத்த கரண் வீட்டுல இருக்கவங்க மனசுல இருந்தும் வெளியே போகணும். நீ சரியான டெசிஷன் எடுத்திருக்க மாயரா. கரெக்டா யோசிச்சிருக்க. நான் டெசிஷன் எடுக்கல. நான் இது எல்லாத்தையும் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. இங்க பாரு மாயரா, இதெல்லாம் நம்மளால தனியா செய்யவே முடியாது. ஆனா எனக்கு தெரியும் நமக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ யார்கிட்ட வேணாலும் ஹெல்ப் கேளு. நீ யார்கிட்ட வேணாலும் ஹெல்ப் கேளு, எனக்கு கவலை இல்ல. நான் இந்த பிரீதாவை கரணோட லைஃப்ல இருந்து விலக்கியே ஆகணும். நீ இத மறந்துடாத. இது ஒரு மர்டர் மாதிரி இருக்க கூடாது. இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும். எனக்கு புரியுதுல்ல? ஐ நோ. அவ செத்து போயிட்டானா எல்லாரும் வருத்தப்படுவாங்க, எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு தான் ஃபீல் பண்ணுவாங்க? கொஞ்ச நாள்ல மறந்துடுவாங்கல்ல. அதோட ஃபீல் பண்றதுனால பிரீதா திரும்பி வந்துருவாளா என்ன? கருணுக்கும் கஷ்டமா இருக்கும், அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்பா அவனுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படும். அந்த ஆதரவு நானா இருப்பேன். நான் அவனுக்கு என்னோட தோள் கொடுப்பேன். அப்புறம் அவன் ஹார்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நானும் கருணும் எப்பவுமே ஒன்னா இருப்போம். ஆனா ஆனா நீ வேணா பாரு, பிரீத்தான ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்படின்றதையும் மறந்துடுவாங்க. ஆக்சிடென்ட், ரோட் ஆக்சிடென்ட். அவ இங்க பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வருவாள, ரோட்ல தானே வருவா. அங்க அவளை ஆக்சிடென்ட் பண்ணிடலாம். ஆக்சிடென்ட் ரோட்ல எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகதானே செய்யும், காமன் தானே. மாயரா, காம் டவுன். நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், உனக்கும் கரனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நான் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னேன்ல. நான் உனக்கு உதவி பண்ணுவேன். சோ தட் பிரீதா கரனுடைய வாழ்க்கையை விட்டு, இந்த உலகத்தை விட்டு ஒரேடியா போயிடணும். நம்ம இந்த வேலையை ரொம்ப சீக்கிரமா செய்யணும். நாளைக்கே பண்ணிடலாம். பிரீதாவுடைய கதை முடிஞ்சிடும். அது சரி, நீங்க வந்தப்போ உங்க கையில ஒரு கேரி பேக் இருந்ததுல, அதுக்குள்ள என்ன இருந்தது? ஐஸ்கிரீம் இல்ல, இன்னைக்கு கொட்டை முடிஞ்சிருச்சு. சரி சொல்லுக்கா, என்ன இருந்தது? எதுல? எந்த கேரி பேக்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. நீ எதை பத்தி பேசுற? ஞாபகம் இல்லையே. என்கிட்ட போய் சொல்றியா? உண்மையை சொல்லிடுக்கா, நான் என்னோட கண்ணால பார்த்தேன். உங்க கையில ஒரு கேரி பேக் இருந்தது. ஆனா இப்ப அது பெட்ரூம்ல இல்ல. நம்ம வீட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே அது இல்ல. அது கேரி பேக்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ பாட்டுக்கு எதையாவது உளறிட்டு இருக்காத. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா? நான் சொல்றது எதுவுமே புரியலையா? நான் ஒரு வேலை பண்றேன்.
அம்மாவை கூப்பிட்டு கேட்கலாமா? அவங்க முன்னாடி நான் கேக்குறேன், கேரி பேக் இருந்ததா இல்லையான்னு கேட்கலாம். அம்மா உங்ககிட்ட கேக்குறப்போ நீங்க அந்த கேரி பேக்ல என்ன இருந்ததுன்னு சொல்லிதானே ஆகணும். அம்மா உனக்கு என்ன பைத்தியமா? சரி சரி, நான் சொல்றேன். முதல்ல இதை வச்சுட்டு வரேன், உருகிடும். அது அந்த கேரி பேக் கரண் கொடுத்தான். எனக்கு தெரியும், நான் எதிர்பார்த்தேன். உங்க வாயிலிருந்து வர வைக்கணும் தான் யோசிச்சேன். அக்கா அதுல என்ன இருந்ததுக்கா? அம்மா அது எங்க இப்போ? அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஸ்பெஷல் எல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் துப்பட்டா தான் இருக்கு. துப்பட்டாவா? பரவாயில்லையே. ஆனா அக்கா அது எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன், பெட்ரூம்ல தேடிட்டேன், பெட் கடியில தேடிட்டேன், அலமாரியில கூட தேடிட்டேன், டைனிங் டேபிள்ல இல்ல, சோஃபால இல்ல, எங்கேயுமே இல்ல. எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிடுக்கா. அலமாரியில தான் இருக்கு. வாய்ப்பே இல்ல, நான் நல்லா செக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அந்த பேக அலமாரியில உன் சைடுல வச்சிருக்கேன். எனக்கு தெரியும், நீ ஒரு பெரிய டிடெக்டிவ். நீ அந்த பேக எல்லா இடத்துலயும் போய் தேடுவ, ஆனா அலமாரியில உன்னோட சைடுல கண்டிப்பா தேட மாட்டேன். சோ நான் அங்க வச்சிட்டேன். ஸ்மார்ட். என்னமோ மூளை வேலை செய்து உங்களுக்கு. இனிமே நீங்க தான் எனக்கு குரு. நான் உங்களை பார்த்து தான் எல்லாத்தையும் கத்துக்க போறேன். நான் உன்னோட அக்கா வாச்சே. பட் எனிவே ஐ லைக் இட். கரண் சார் அவரோட தப்ப உணர்றதே பெரிய விஷயம் தான். ஐ மீன் அவரோட வாழ்க்கையில நிறைய துப்பட்டாவை கிழிச்சிருக்காருல்ல, துப்பட்டாவை கொடுத்து செஞ்சு தப்ப உணர்றது நல்ல விஷயம் தான். ஒரு நிமிஷம், நீங்க கரண் சாரோட வீட்டுக்கு போனீங்கல்ல, அங்க என்ன நடந்ததுன்னு எதுவுமே சொல்லவே இல்லையா? அங்க எல்லாரும் எப்படி பேசினாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எதுவுமே சொல்லவே இல்லையே. நல்லா பேசினாங்களா, இல்ல கோவமா பேசினாங்களா, இல்ல ஓவரா பண்ணாங்களா, ஹக் பண்ணாங்களா, கிஸ் பண்ணாங்களா, எல்லாத்தையும் இப்ப நீங்க எனக்கு சொல்றீங்க, அவ்வளவுதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்படிதான் நடந்துச்சு. நான் ஒண்ணுமே போய் சொல்லல. யாருமே என்கிட்ட கொஞ்சம் கூட தப்பான முறையிலேயே நடந்துக்கல. ராக்கி ஆண்டி கூட அன்பா பேசினாங்க. பாட்டி வேற என்ன கட்டி புடிச்சுக்கிட்டாங்க, அதுவும் பாசமா. ஒரு விஷயம் சொல்லட்டா? அப்படிலாம் நடந்த உடனே நிஜமாவே என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. என்ன ஆச்சரியம் காது. நெக்ஸ்ட் டைம் நீங்க கரண் சாரை பார்க்கும்போது அவர்கிட்ட போயிட்டு சமீர் என்னோட போனை உடைச்சிட்டான்னு சொல்லிடுங்க. என்னது? சமீர் உன் மொபைல உடைச்சிட்டானா? ஆமா, அது கொஞ்சோண்டு உடைச்சிட்டான். நீங்க அதெல்லாம் விடுங்க. நீங்க கரண் சார் கிட்ட போய் என்னோட போனை உடைச்சிட்டான்னு மட்டும் சொல்லுங்க. அப்புறம் கரண் சார் எனக்கு புது போனை கிஃப்ட் பண்ணுவார்ல, ப்ளீஸ் கா. சரி, நான் சொல்றேன். டீ வேணுமா? அக்கா நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கரண் சாருக்கும் அக்காக்கும் நடுவுல நிஜமா எல்லாம் சரியாயிடும் போல இருக்கு. என்னோட மனசு சொல்லுது எல்லாமே சரியாகி முன்ன மாதிரி ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ராத்திரிக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான விடியல் வரப்போகுது. ஷர்லின், இங்க எதுக்காக வண்டி நிறுத்தின? பிரீதா இந்த வழியா தான் வருவாளா என்ன? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் பாபி. நீங்க போங்க, நாங்க வரோம். சரிங்க மேடம். இந்த ரோட் வழியா தான் அந்த பிரீதா எப்பவுமே வருவா. ஆர் யூ ஷூர் அபவுட் திஸ்? ஆஃப் கோர்ஸ் மஹரா. அவ வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு இந்த ஒரு ரோட் தான் இருக்கு. இந்த பாபி உன்னுடைய பணம். ஓகே மேடம். என்னைக்கோ இல்லைன்னா அப்புறம் மேடம் கம்மியா கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல போறேன். மேடம், நான் தொழிலுக்கு புதுசு இல்ல, இதுதான் என் வாழ்க்கையே. பணத்தை கையில வாங்கின உடனே அதுல எவ்வளவு இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க வேற நான் என்ன பண்ணணும்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இருந்தாலும் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கங்க. இந்த பொண்ணு தானே நான் தூக்கணும்? அவதான். கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல மேடம், அதான் கேட்டேன். தினமும் யாரையாவது கொல்ல வேண்டி வரும், கை காலை உடைக்க வேண்டி வரும். அதனால ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிப்பேன், இவங்களை கொல்லணுமா இல்ல. ஓவரா பேசாத. நாங்க சொன்ன விஷயம்லாம் உனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லு. இது எப்படி இருக்கணும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்லயே அவ செத்து போயிடணும்.
பாக்குறவங்களுக்கு என்ன தோணணும்னா அவ ஆக்சிடென்ட்ல செத்துருக்கான்னு. வெரி குட். எக்ஸாக்ட்லி. ஆனா இதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இதை நீ எப்படி பண்ணுவ? அதோ அங்க இருக்கே ரொம்ப பெரிய ஆயுதம், அதை வச்சுதான். சிம்பிள். நீ என் கூட கால்லே இரு, அப்பதான் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது, வேலையும் சீக்கிரமா முடியும். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். மேடம், அப்ப நான் கிளம்புறேன். ட்ரக்லயே அந்த பிரீதாக்காக நான் வெயிட் பண்றேன். அந்த பொண்ணு வந்ததும் காலி பண்ணிடுறேன். குட். சரளா, இன்னைக்கு பேப்பர் வந்ததா இல்லையா? ஏன் அது இன்னும் என் கண்ணிலேயே படல? பாட்டி இதோ இந்தாங்க இன்னைக்கான பேப்பர். ஸ்ருதி உள்ள ரூமுக்கு கொண்டு போயிருக்கா. எதுக்கு? அவ தினமும் ராசி பலன் பாப்பால. அட, ராசி பலன் தெரிஞ்சுக்க பேப்பரை படிக்க வேண்டியதானே இருக்கு. என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேனே. இன்றைய நாள், அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து நல்லா திட்டு வாங்குவாங்க. அதாவது செமையா திட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கதை காலி. பரவாயில்லையே பாட்டி, உங்களுக்கு ஜோஷியம் தெரியுங்கிற விஷயம் எனக்கு இத்தனை நாளா தெரியாமலே போயிடுச்சு. அதோட ஸ்ருதிய பத்தி நீங்க பண்ண ப்ரெடிக்ஷன் இருக்கே, அது கண்டிப்பா நடக்கும்னு எனக்கும் தோணுது. உனக்கு தோணுதுல? அது சரி, இவ்வளவு காலங்கத்தால நீ ரெடி ஆயிட்டு எங்க கிளம்பிட்டு இருக்க? ஓ, கரண் வீட்டுக்கு போயிட்டு இருக்கியா? வாணிய பாக்க தானே? ஆமா பாட்டி, நேத்து வர பாட்டி ரொம்பவே பெயின்ல இருந்தாங்க. அதான் ஒரு முறை இன்னைக்கும் போய் பார்த்தலாம் நினைச்சேன். வலி போகாம இருந்தா இன்னொரு தெரப்பி செஷன் கொடுத்துட்டு வந்துருவேன். சரிம்மா, போயிட்டு வா. ஆனா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி. பிரீதா, கொஞ்சம் இருமா. இந்த தயிரை சாப்பிட்டு போ. ஆக்காட்டு. அப்படிதான். இந்த நாள் உனக்கு நல்லபடியா இருக்கணும். கடவுள் உன் கூடவே இருப்பாரு. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீ பயப்படாத, கடவுள் உன் கூட இருப்பாரு. தைரியமா கிளம்புமா. நீ எப்படி சிரிச்சுக்கிட்டே போறியோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு வந்துரு. மா, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்றத பார்த்தா நான் ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போற மாதிரி இருக்கு. யுத்தத்துக்கு தானே போயிட்டு இருக்க. அந்த வீடு உனக்கு போர்க்களத்தை விட கம்மியா தெரியுதா என்ன? என்ன சரளா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிட்டு இருக்க. பார்த்து கவனமா இரு. அப்புறம் கடத்தர் வழியா தானே நீ போற. அங்க உன் தங்கச்சி ஸ்ருதி இருக்கால, அவ ஏதாவது தின்னுகிட்டே நின்னுகிட்டு இருப்பா. அவளை வீட்டுக்கு அனுப்பிவிடு. இன்னைக்கு நான் அவளை பொலார்னு ஒண்ணு வைக்க போறேன். வீட்டுல அடங்கி இருக்காள பாத்தியா? வீட்டுல கால அடங்கறதே இல்ல. நீ போயிட்டு அவளை அனுப்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறேன், அவளுக்கு நல்லா அடி போடுங்கன்னு. என்னாச்சுமா? எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? பாட்டிக்கு பேத்திக்கு என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்ல. இல்ல, உனக்கு அதெல்லாம் புரியாது. உனக்கு ஒரு வேளை புரிஞ்சிருச்சுன்னா இந்த சிரிப்புக்கான அர்த்தமே கெட்டு போயிடும். நீ என்ன அர்த்தத்துல புரிஞ்சுப்பியோ தெரியல. சரி, எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் எதுக்கு வம்புக்கு வர போறேன்? நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. எப்ப பாரு சிரிச்சுட்டு. ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? எல்லாம் ஒரு நிமிஷத்துல சரியாயிடும். எனக்கு டென்ஷன் ஆதாமா இருக்கு. ஒரு தடவை வைத்தியம் பண்ண போனா இப்படி அடிக்கடி வைத்தியம் பண்ண போகணுமா? உங்களுக்கே நல்லா தெரியும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு நாம அவ மனச மாத்தி இருக்கோம். இப்ப அடிக்கடி அங்க போறா. அவங்க எல்லாரும் நேர்ல ரொம்ப அன்பா பேசுவாங்க, ஆனா மனசுல நிறைய கல்மிஷம் வச்சிருக்காங்க. அதுவும் பிரீதா விஷயத்துல அவங்க ரொம்ப மோசமானவங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவங்கெல்லாம் மறுபடியும் என் பொண்ணை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரளா, நீ அமைதியா இரு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுமா. உங்களுக்கு எதுவும் புரியாது. அந்த வீட்லயே இருக்கிறவங்கள 3 பேர் நிச்சயமா ரொம்ப கொடுமையா தான் இருப்பாங்க. கரீனா, ஷெர்லின், அப்புறம் அந்த மஹீரா. இவங்க எல்லாரும் என் பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. என் பொண்ணு மனசு ரொம்ப காயப்படுத்துவாங்க. அதை நினைச்சுதான் என் மனசு ரொம்ப பதறுது. என்னாச்சு? என்ன இப்படி பாக்குற? ஷலன், நீ என் சொந்த அக்கா கிடையாது. நமக்குள்ள பிளட் ரிலேஷன்லாம் கிடையாது. இதெல்லாம் ஐம் கிளாட் நீ என் தங்கச்சி இல்ல. ஏன்னா எனக்கு வர வேண்டிய அன்பை இன்னொருத்தரோட பங்கு போட்டுக்க எனக்கு பிடிக்காது. அது என் பேரண்ட்ஸோ என் ஃபேமிலியோ இல்லை என் லவரோ எல்லாரும் என்ன மட்டும்தான் நேசிக்கணும். ஷலன், எனக்கு உன்னோட பங்கு அன்பு மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எனக்கு இப்போ அந்த பிரீதா மேலதான் இன்ட்ரெஸ்ட். அவளை நான் என்னோட வழியை விட்டு விளக்கணும். நான் இதெல்லாம் பண்றேன்னா என்கிட்ட ரொம்ப பெரிய ரீசன் இருக்கு. ஆனா எனக்கு இது புரியல. அவளை நீ கொல்லணும்ன்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு? என்ன ஸ்டோரி இருக்கு? நீ அதை ஒரு முறை என்கிட்ட சொல்லிட்டேன்னா சொல்லுவேன் டார்லிங். ஆனா இன்னைக்கு இல்ல, இன்னொரு நாள். இங்க பாரு ஷோலன்,
உனக்கே தெரியும்ல அந்த பிரீதா என்ன என்னெல்லாம் பண்ணான்னு. உனக்கு தெரியுமா, நானே அவகிட்ட ஸ்ட்ரைட்டா போய் கேட்டேன், நீ கரணை காதலிக்கிறியா, உனக்கு கரண் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு. ஆனா அவ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டா. கரணை வெறுக்கிறேன்னு சொன்னா. ஆனா எனக்கும் கரணுக்கும் கல்யாணம் முடிவானோன்னு எதுக்கு அவன் நடுவுல வரான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அவன் என் கல்யாணத்தை நிறுத்த என்னெல்லாம் பண்ணா. என் என்கேஜ்மெண்ட் அப்போ என்ன கிட்னாப் பண்ணா. மெஹந்தி அன்னைக்கு என்னையே வந்து மிரட்டி என்ன பேக்கப் பண்ண சொன்ன மேரேஜ்ல இருந்து. நான் முடியாதுன்னு சொன்னதும் நேரா அவ வீட்டுக்கே வந்தா. அவ என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. இனிமேல் அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்க முடியாது. வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரீதாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்கு. அவ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. தட்ஸ் இட். அதே டைம் எனக்கு கிடைச்சிருந்தா வீட்ல எல்லாரும் என் கூட பேசியிருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கும். அந்த பிரீதாவை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அவளை வெறுக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அவளை என்னோட வழியில இருந்து விலக்குறதுக்கும் அவளை கொல்றதுக்கும் என்கிட்ட ரீசன்ஸ் இருக்கு. ஆனா உன்னோட ரீசன் என்ன? அதை நீ என்கிட்ட சொல்ற வரைக்கும் ஷெலின் இந்த விஷயம் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. என்ன என் புருஷனுக்கு அவனா உயிர். ரிஷப் இல்ல, என்னுடைய முதல் புருஷன். ஷாலி ஷெலி, நான் என்ன ஸ்டூபிட் क्वेश्चन கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் அடடா, நான் இவகிட்ட உண்மையை சொல்லிருக்கேன். இவனை கிண்டல் பண்றேன்னு நினைக்கிற? ஐ திங்க் இந்த காலத்துல உண்மைக்கு வேல்யூவே இல்ல. நீ என்ன யோசிக்கிற? ப்ளீஸ் மஹரா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன கான்சன்ட்ரேட் பண்ண விடுறியா ப்ளீஸ்? மணி 9 ஆயிடுச்சு. பிரீதா எப்ப வேணாலும் வந்துருவா. பிரீதா வர நேரம், இந்த உலகத்தை விட்டு போற நேரம் வந்தாச்சு.